ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அது இந்த வருஷம் வந்து மற்ற வருஷத்தை விட கம்பேர் பண்ணுறப்ப வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ டக்குன்னு நம்ம ரொம்ப நேரம்லாம் நிற்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு ½ அன் ஹவர் வெளில போயிட்டு வந்தாலே அப்படியே ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆகிடுது. இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு வந்தேன். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போகிறப்ப அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போனோம். ஆனால் நெக்கெல்லாம் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து டர்ன் ஆகிடுச்சு. கடைசியில் வெயிலே கிடையாது, அந்த வெயிலோட அனல் பட்டத்துக்கே இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் சன்டர்ன் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் ஸ்லிப்பர் போட்ட இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்குது, காலை சுற்றி கருப்பாயிடுது அப்படிங்கிறவங்களுக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இதில் என்னன்னாக்கா, நம்ம ஒரு சூப்பரான ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வெளியில் வாங்க வேண்டாம், வீட்டில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இன்னைக்கு போய் உங்களுக்கு சன் டர்ன் ஆகிருக்கு அப்படின்னாக்கா அன்னைக்கே அதை வந்து சரி பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆஃப்டர் வந்து ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பாதி வந்து நமக்கு போதும். கை கால், அதாவது இந்த பாதி வந்து 2 கைக்கு வந்து போதுமானது. உங்களுக்கு காலுக்கும் வேணும்னா அப்படியே ஃபுல் லெமன் வந்து உங்களுக்கு ஆகும். ஸோ லெமனை வந்து வச்சுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர்லாம் வேண்டாம், ஒயிட் சுகர் தான் கொஞ்சம் ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணும், ஸ்க்ரப் பண்ணும், அந்த டெட் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். மேலேயே வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தேன், டூத் பேஸ்ட். ஏன்னா நம்மளோட பல்ல எப்படி இந்த டூத் பேஸ்ட் வந்து ப்ளீச் பண்ணுதோ அதே மாதிரி அந்த சன்டர்னையும் ப்ளீச் பண்ணி ஈஸியாக வெளியில் வந்து எடுத்துடும். நான் கையில் இந்த மாதிரி பண்ணுறேன்ல, இதே மாதிரி நீங்கள் கால் அதெல்லாம் பண்ணோன்னா குளிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. பட் நெக்கில் எல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது ரொம்பவே ரிசல்ட் நல்லாயிருக்கும். சோப்பு மட்டும் போட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கனாலே நல்லா சூப்பராக ப்ளீச் ஆகி நல்ல வெள்ளையாகிறத உங்களால் பார்க்க முடியும். இதை வந்து நம்ம டெய்லியும் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஒரு 2-3 நாள் பயங்கரமாக அலைஞ்சு சன்டர்ன் ஆகிடுச்சுன்னா ஒரு வாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும். நான் வந்து மாதத்துக்கே 1 நாள் தான் போவேன், அதுக்கே கால்லாம் கருத்து போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 2-3 நாள் பண்ணாலே ஒரு சூப்பர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இப்படித்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம எவ்வளோ வெயில் அலையிறோம், நம்மளோட ஸ்கின் எவ்வளோ டர்ன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, எந்த டைம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு டைம் இருந்தாலும் அந்த டயத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதுக்கு இந்த டயத்தில் தான் பண்ணணும், அந்த டயத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃபீல் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.